போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2026 கடகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு? இது ஒரு பொது பலனா பார்ப்போமே. திருமணத்திற்கு அனுகூலமான வருடம், ஒரு பாசிட்டிவான விஷயம். ரொம்ப நாளா வரன் தேடுறோம், அமையல. ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்கோம், மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம், அமையலைன்னா இந்த 26 அற்புதமான வாய்ப்பு. இறை அருளால் திருமணத்திற்கு அனுகூலம். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான செய்தி. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகுது 2026. புத்திர பாக்கியம் இல்ல, நாங்க ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் இல்லாம மருத்துவம் எல்லாம் பார்க்கிறோம், ஆனா புத்திர பாக்கியம் ஏற்படலைன்னு நினைப்பவர்களுக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாகுது 2026 கடகராசி நண்பர்களுக்கு. ஆன்மீக பயணம், சிறிது தூர பயணம், ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்ல ஒரு அற்புதமான குரு கிடைக்கிறது, இறை அருள் கிடைக்கிறது, உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கிறதெல்லாம் ஏற்படுது. அற்புதமான சூழ்நிலை இருந்தாலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. விரயங்கள் நிறைய நடந்துட்டு இருந்தது. இந்த 2026 விரயங்கள் குறைஞ்சாலும் பொருளாதாரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், பேச்சுல கவனமாக இருக்கணும், படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில கவனமாக இருக்கணும். குடும்ப ஜனங்கள்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய நன்மையான விஷயங்கள் கூட ரொம்ப நிதானிச்சு பேச வேண்டியது அவசியம். வாகனத்துல போயிட்டு வரும்போது ரொம்ப நிதானம் தேவை. சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கு, கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. கடகராசி நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களோடையும் சகோதர சகோதரியோடையும் ரொம்ப இணக்கமா போக வேண்டிய காலம் இந்த காலம். நிதானமா இருங்க. மாற்றங்கள் விரைவாக நடப்பதை நீங்க உணர முடியும். இதற்கு ஒரு சரியான பரிகாரம், நன்மையான விஷயங்கள் அதிகமாகிறதுக்கும் எதிர்மறையான விஷயங்கள் குறையறதுக்கும் ஒரு நன்மையான பரிகாரங்கள் ஒன்று பார்ப்போமே. அருகில் இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல ஒரு நெய் தீபம் இட்டு, தீபத்தை 10 நிமிடம் கண்களை இமைக்காது கூர்ந்து கவனிங்க. பார்த்துட்டு கோவிலை சுத்தி சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து 10 நிமிஷம் தியானம் செய்யுங்க. மாற்றங்கள் நாளும் நிகழ்வதை நீங்கள் உணர முடியும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.